Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ. ஓகேவா? என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே ஹேர் இருக்கும். தம்ப்நெயில்ல ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. கிரே ஹேர் இருக்கிறவங்க வந்து ஹேர் கலரிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. பட் கலரிங் வந்து பண்ணோம்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகுமா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குமா, விக் வச்ச மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே ஹேர் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட ஃபாதருக்கு வந்து நிறைய கிரே ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து நான் ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் லைவ் ரிசல்ட்டை வந்து காட்டப்போகிறேன். ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து கிரே ஹேர் இருந்தால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. கிரே ஹேர் இருக்கிறதுமே வந்து நமக்கு ஒரு இன்செக்யூராக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இன்செக்யூராக நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. வீட்லேயே வந்து சலூனுக்கு போகாமல் நீங்கள் அழகாக வந்து உங்கள் ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அதை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இண்டஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபாதரோட ஹேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அவருக்கு நிறைய கிரே ஹேர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். இண்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் நேச்சுரல் ஹேர் கலர் ப்ராடக்ட்டு. ஸோ இது 599 ருபீஸ். இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லை. ஸோ நமக்கு ஸ்கின்னுக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் அமோனியாங்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜெல் கலர் அண்ட் வந்து இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேர் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது யூஎஸ், ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்கா. ஸோ இதில் என்னென்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆலோவேரா, அப்புறம் வந்து கூஸ்பெரி, இந்த மாதிரியான நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அலர்ஜிக் ஸ்கின்னாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ வந்து இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த கலரை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல் பவுடர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஆலோவேரா ஆரஞ்ச் ஜெல் அதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வாட்டர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஜெல்லை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கலர் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஹேர் கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் வந்து ஒரு 1 மந்த் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 2 பேக்கெட் வந்து நான் ஹேர் பவுடர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஹேர் லென்த்தை பொறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதுவே கொஞ்சம் எக்ஸஸ் தான். என்னோடய டேடிக்கு 1 பேக்கெட்டே போதும். லென்த்தான ஹேர் இருக்குது, பெரிய ஹேர்னால் நீங்கள் 2 பேக்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 பேக்கெட்ஸ் இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1 பை 1 என்ன பண்ணுறேன், இதை வந்து பவுடரை வந்து பிரிச்சுக்கிறேன். இந்த பவுடர் பார்க்குறதுக்கு தான் ஒயிட்டாக இருக்கும், பட் நம்ம ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டார்க்காக ஆகிடும். ஸோ இது டார்க் ப்ரௌன் கலர், பட் வந்து பார்க்கும்போது ரொம்ப டார்க் ப்ரௌன் மாதிரி இல்லை, பிளாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆலோவேரா ஆரஞ்ச் ஜெல், ஸோ இதுதான் வந்து இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா ரொம்பவும் வாட்டரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கலர் பவுடர் வந்து ஒரு சில்வரோ இல்லைனா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணக்கூடாது, கிளாஸ் பாட்டிலில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இல்லைனா அது வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ரியாக்ட் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கலர் பவுடர்ஸ் வந்து நீங்கள் ஹேர் கலரிங் டைலாம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸ் இல்லைனா பிளாஸ்டிக் கப் அதில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ். ஸோ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் இந்த மாதிரி தான் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வருது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஹேர் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ஹேர் வாஷ் பண்ணலாம், இந்த ஹேர் கலர் அப்ளை பண்ணலாமல் கேட்டால் மேக்ஸிமம் வேண்டாம் தான் சொல்வேன். ஓரளவு க்ளீனான ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஹேரோடைய க்ரோத் அந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ சின்ன ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கோம் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கோம் பண்ணி விடணும். அப்படி தான் என்ன ஆகுனா அந்த ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த குட்டி ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு கோம் வச்சு கோம் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஈச் பை ஈச்சாக நான் கோம் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஹேரில் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ரே ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுறேன், ஃபுல் ஹேர். ஸோ ஃபேஸுக்கெலாம் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஹேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நார்மல் வாஷ் ஃபர்ஸ்ட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண வைக்கிறேன். ஸோ அந்த ஃபுல் டைஸுமே எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஷாம்பு போடணும். ஷாம்பூ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க கொடுத்த கண்டிஷ்னரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் கண்டிஷ்னிங் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறம் அகெயின் நம்ம நார்மல் வாஷ் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து க்ரே ஹேர் எல்லாமே பிளாக்காக மாறிடுச்சு. ஆக்சுவலாக இது டார்க் ப்ரௌன், ஸோ ப்ரௌனாக மாறிடுச்சு. உங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், க்ரே ஹேர் எல்லாமே எப்படி பிளாக்காக மாறி இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக்
செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆஃபர் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய மணி வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இண்டஸ் வேல்யூட ஹேர் கலர் கிட் யூஸ் பண்ணி நான் எப்படி ஹேர் கலர் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ப்ளஸ் இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக, ஓகேவா? ஸோ இது போத் மென் அண்ட் ஃபீமேல் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் 2 பேக்கெட்டாக கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ரௌன் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கலர் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து 599 இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ இதில் வந்து இன்னுமே ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது. நீங்கள் போய் அவங்க வெப்சைட்லேயோ இல்லை Amazon Flipkartல போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. Thank you guys. Love you all.